எங்கே போனாலும் அந்த சத்தம் கேட்குது. என்னமோ தெரியல, இந்த வாட்டி ஏதோ சம்திங் நிகழப்போகுது அப்படின்னு நினச்சா இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் நிகழ்வுன்னு யாரும் எதிர்பார்க்கல. உண்மையிலேயே முருகதாஸ் வந்து எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான டைரக்டர்ஸில் முருகதாஸ் ஒருத்தர். நானும் அவர் ஒரே காலகட்டம் தான் வந்தோம். கவிதைனா கைக்குனா என்னென்னா அது வந்து ஒரு தியானமானதை, அது அந்த நிமிஷத்தில் வாழ்கிற ஒருத்தங்களால் தான் கைக்கு வர முடியும். முதல்ல வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம் என்னென்னா, எங்களுடைய நண்பர் எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் எங்களோட பயணித்த இப்போது 2 வருஷத்தில், நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது எங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். அதுக்கு முன்னாடி கலைஞர் விழா எடுக்கும்போது எங்களோட வந்து பயணித்தார். ஒவ்வொரு மேடையிலையும் நான் பார்ப்பேன். அவர் வந்து இன்னைக்கு அவருடைய நம்பிக்கை, அவருடைய பேரன்பு, ஒரு இயக்கத்தில் இதில் வந்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போய் நின்று இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய மேஜிக் நிகழ்ந்த மாதிரி இருக்குது. ஒரு அமைச்சராக வந்து உட்காந்துருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. அது உங்களுக்கு வாய்க்க வேண்டியது தான், உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் உண்மையிலேயே கிடச்சிருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, விஜய் சார் உங்களுக்கு தெரியும், இன்னும் 2-3 பேரை தெரியும். அதில் ரொம்ப பக்கத்தில் போய் ரொம்ப சரியாக ஒர்க் பண்ணி ஒவ்வொரு மேடையிலையும் அவர் வந்து அவர் பேசின விதம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இந்த காலையில் எங்களோட எப்பயுமே சங்கர் சார்லாம் அவர் பஞ்சு பாலான்னு தான் கூப்பிடுவார். அரவிந்துன்னு ஒரு டைலாக் ரைட்டரு, அவர் எங்கள் கூட எப்பயும் இருப்பார். அவர் சொல்கிறாரு, வரலன்னு நினைக்கிறேங்க, வந்திருக்காரா? சென்ட்ரல் மினிஸ்டர் பார்த்துருப்போம், எக்மோர் மினிஸ்டர் ரெடினார். ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற அந்த உங்களுடைய விஜய் சார் முதலமைச்சராக வந்துடுவாருங்கிற அந்த அறிகுறி வந்து லாஸ்ட் ஒரு 10 நாளில் உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு முக்கியமான மேட்ச் எல்லாம் நாங்கள் வந்து நான், சங்கர் சார், ஆர்யா, கேவி ஆனந்த், முக்கியமான நண்பர்கள்லாம் சேர்ந்து பார்ப்போம் ஒரு ஃபைனல் கிரிக்கெட் மேட்செல்லாம். அன்றைக்கி எனக்கு என்னமோ தோணுச்சு. முதல் நாளே கனவுல ஒரு முக்கியமான விஷயம் வந்துச்சு. அதை சாரை வெயிட் பண்ண முதலமைச்சர் பார்க்கும்போது சொல்லலான்னு இருக்கேன். அது தெரியும், நான் சொன்னால் நம்புவார். ஏன்னா தொடர்ந்து அவரோட நான் அப்பப்போ பேசிட்டு தான் இருந்தேன். அவருக்கு முன்னாடி இரவெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. மறுநாள் காலையில் ரிசல்ட்டை வந்து நான் முதல் நாளே சொன்னேன், முருகதாஸுன்னு சொன்னேன். அவருக்கு லாஸ்ட் மில்ல வர முடியல. நம்ம அலுவலகத்தை உட்காந்து நம்ம ரிசல்ட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஐயோ என்னையா சங்கர் சார் கேட்டார். இல்லை சார், எனக்கு இன்னும் தோணுது, சும்மா அப்படி பார்ப்போம் சார் அப்படின்னு. எதுக்காக இது எனக்கு தோணுச்சுன்னு சொன்னால், எனக்கு வந்து யாருக்கு வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்களாம் திடீர்னு ஓட்டு போட போகணும், அம்மா நான் வந்து லீவ் வேணும்னு கேட்கும்போது, என்னம்மா யாருக்குன்னு கேட்டால், இல்லை குட்டி பசங்களாம் சொல்கிறாங்க விஜய்க்கு தான் போட சொல்கிறாங்க. சரி, எனக்கு எப்பயுமே ஒரு தம்பி கேக் கட் பண்ணுறதுக்காக வருவான். என்ன தம்பி யாருக்கு ஓட்டு போட்டேன்? எலெக்ஷன் முடிஞ்சது பிறகுது. ஆனால் நாங்கள் எப்பயுமே வந்து டிஎம்கேக்கு போடுவோம். நான் எங்கள் வீட்டில் 12 ஓட்டு. இந்த வாட்டி என்னென்னு தெரிலண்ணா, 8 பேர் வந்து விஜய் சார் தான் போடலான்னு இருக்கோம். பைப்பு கெட்டு போச்சு, ஒரு பிளம்பர் வர சொன்னோம். சரி பண்ணிட்டு அந்த பையன் நிற்கிறான். என்னப்பா முடிஞ்சிச்சா? அப்புறம் ஓட்டெலாம் போட்டியா? ஆமாம் சார், டிவி கேட்க தான் சார் போட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாமே அதுக்கு தான் சார் போட்டோம். எங்கே போனாலும் அந்த சத்தம் கேட்குது. என்னமோ தெரில, இந்த வாட்டி ஏதோ சம்திங் நிகழப்போகுது அப்படின்னு நினச்சா இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் நிகழ்வுன்னு யாரும் எதிர்பார்க்கல. இது மாபெரும். பார்த்துட்டு இருக்கிறது சினிமாவா நிஜமா? அவர் வந்து சினிமாவிலேருந்து வெளியில் அரசியலுக்குள்ளே போயிட்டாருன்னா ஜனங்கள்லாம் அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க. சட்டசபை நடக்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போமா? அங்கே சூப்பர் ஸ்டார் உட்காந்ததுனால நம்ம உட்காந்து பார்த்துட்ருக்கோம். அது மோர் வேல்யூபிள் ஃபுட்டேஜாக மாறிடுச்சு. இப்போது அவர் வந்து எவ்வளவு அவருடைய தன்மை எப்படின்னா, சமீபத்தில் எங்கள் முக்கியமான ப்ரொடியூசர் சவுதி சார் எனக்கெல்லாம் லைஃப் கொடுத்தவர், அவர் இறந்துட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். அந்த நிகழ்வுக்கு வர்றாரு. அவர் வர்றாருன்னு சொன்னோடனே அந்த 2 நாள் கழிச்சு அவர் வந்து பதவி வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் வர்றாங்க. வந்தால் இந்த நிகழ்வை பிருந்தாசாதியோட பதிவு போட்டிருந்தார். வந்தால் அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்பப்போ மீட் பண்ணுவோம். வீட்டுக்கு ஒரு தடவை நானும் சங்கசாவை பார்த்து மீட் பண்ணியிருக்கோம். நான் அவரோட படம் பண்ணாட்டினாலுமே முருகதாஸுக்கு எப்படி அவர் மேலே எப்படி அவருக்கு ஒரு அன்பு இருக்குமோ அது மாதிரி என் மேலே அவருக்கு ஒரு அன்பு இருக்கும். வந்தார்.
அந்த உள்ளே வந்துட்டு ஜீவாவை கட்டி பிடிக்கும்போது அழுகும்போதுலாம் ஒரு மாதிரி ஆறுதல் சொல்லும்போது பின்னாடி தான் நிற்கிறேன், என்னை பார்க்கல. முடிச்சுட்டு போகிறப்போ சரி பின்னாடியே போய் மரியாதை நிமித்தமாக கார் வரைக்கும் போகலான்னு போகிறோம். ஃபுல்லாக போலீஸார் இருந்தாங்க. இருந்தாலுமே போகிறப்ப என்னை தடுத்தப்போ பிருந்தா தான் அவர் டேரக்டருங்கன்னு சொன்னோன்னு விட்டாங்க. காரில் உட்காந்து கார் கிளம்ப போகுது. என்னை பார்த்தாரு. அவர் கிளாஸ் ஓப்பன் பண்ணி எப்படின்னா இருக்குன்னு கேட்டுக்கலாம். இறங்கிட்டார். இறங்கி கையை பிடிச்சிட்டு நான் சொல்கிறேன் பெரிய நிகழ்வு தான் அப்படின்னா வீட்டில் பார்க்கலான்னா சந்தோஷமாக சொல்லிட்டு கிளம்பி போனார். அப்படி என்ன ஒரு தன்மை, அது வந்து எனக்கு மிகப்பெரிய மிரட்சியாக இருந்துச்சு அன்னைக்கு. அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முருகதாஸுக்கு தெரியும், ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் எவ்வளோ காலத்தோட எவ்வளோ கனெக்டிவாக இருப்பார்னா, ஒரு நிமிஷம் முன்னாடி வரமாட்டார், பின்னாடி வரமாட்டார் ஷூட்டிங். இது அமிதாப் பச்சன், ரஜினி சார், சிவாஜி சார்லாம் பார்த்துருக்கோம். டைமிங்னா டைமிங் அப்படி வந்து இருப்பாங்க. அதான் காலம் அவங்களுக்காக இவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்கு. இது மேஜிக் உண்மையிலே நடந்தது. அதுக்கு வந்து அமைச்சருக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்லிக்கிட்டு விழாவுக்கு போகலாம். முருகதாஸ், நானும் முருகதாஸ்லாம் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தப்போ ஒவ்வொரு டேரக்டருக்குமே ஒரு எடிட்டிங் நோட்டு மெயின்டைன் பண்ணி அந்த ஆர்டர் பண்ணுறதுக்காக ஒருத்தர் எடிட்டிங்கில் போவோம். அதில் என் சைட்லேருந்து எங்கள் டேரக்டர் சைட்லேருந்து போகிறது நான். இவர் வந்து அவங்க டேரக்டர் சைட்லேருந்து வருவார். ஏவிஎம்மில் தான் பார்ப்போம். அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு இடம். லெனின் சாருடைய எடிட்டிங் ரூம்ங்கிறது அது ஒரு முக்கியமான இடம். அங்கே ஒரு மரம் இருக்கும், அங்கே தான் நிற்போம். அது ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி. அங்கே மேக்ஸிமம் நாங்கள் சந்தித்து அவங்க எல்லாமே இன்றைக்கி டேரக்டர்ஸ், முக்கியமான டேரக்டர்ஸு அங்கே பார்ப்போம். உண்மையிலேயே முருகதாஸ் வந்து எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான டேரக்டர்ஸில் முருகதாஸ் ஒருத்தர். நானும் ஒரு ஒரே காலகட்டம் தான் வந்தோம். பர்டிகுலராக கஜினி படம், அதில் இருக்கிற லவ் ட்ராக் அதை வந்து பல முறை நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன். அந்த சஞ்சய் ராமசாமியும் சரி, அந்த பொண்ணும் சரி, கல்பனாவில் முருகதாஸ் அழகாக எழுதுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவர் வந்து விஜய் சாருக்கு வந்து துப்பாக்கி, கத்தி, இந்தியில் போய் அமீர்கான் கூட இந்தியில் போய் படம் பண்ண டேரக்டர்ஸில் முக்கியமான டேரக்டர்ஸில் பாக்யராஜ் சார் மிகப்பெரிய ஹிட் ஆகிராஸ்தா. அதே மாதிரி வந்து ஏக் துஜே கே லியே நம்ம பாலச்சந்திரன் சார் மாதிரி. கஜினி வந்து மாபெரும் ஹிட்டு தமிழ், தெலுங்கு, இந்தியில். தவிர்க்க முடியாத தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ரைட்டர்ஸில், டைரக்டர்ஸில் முருகதாஸ் ஒருத்தர். எந்த போட்டி பொறாமை ரெண்டு பேருக்கும் எப்பயுமே இருந்ததில்லை. என்னுடைய படம் வந்தாலும் அவர் படம் வந்தாலுமே எப்பயுமே வந்து நாங்கள் எப்பயுமே கலந்து பேசி தான் இருப்போம். இன்றைக்கி நாங்கள் வந்து ஜஸ்ட் லைக் இது வந்து நாங்கள் ஒரு ரெய்னான்னு ஒரு டீமு, நான், மணிசத்திரம் சார், சங்கர் சார், முருகதாஸ், வெற்றிமாறன் எல்லாமே அதில் இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் முருகதாஸ் இந்த விழாவுக்கு நீங்கள் வந்ததில். இதில் இது ஆமாம், இது 20 வருஷம் உங்களுக்கும். உங்கள் படம் வந்துருச்சு இல்லை ஜீனா? என்னுடைய படத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய புகாரி ஹோட்டல், அவங்க வந்து பாருங்கள், அவர் ஹீரோவாக நடிக்கிறதுக்காக கேட்டாங்களாம். எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கீங்க. துப்பிக்காக சொல்ல சார், கலருக்காக சேர்த்து சொல்கிறேன். மிகப்பெரிய பாரம்பரியத்தில் வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான கவிஞர் குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். அப்புறம் பிருந்தா சாரதி, பிருந்தா வந்து மிக அற்புதமான ஒரு உரை நிகழ்த்தினீங்க பிருந்தா. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் வர்ற வரைக்கும் எப்படியாவது வண்டி இழுத்து ஓட்டணும், அமைச்சர் என்ன கிளம்பலன்னு சொன்ன உடனே எனக்கு என்னென்னா நல்லா அதெல்லாம் அற்புதமாக செஞ்சார். அந்த இடத்துக்கு வர்றது எனக்கு தகுதி இருக்கு வரைக்கும் நல்லா பண்ணாங்க. இந்த நிகழ்வுக்காக என் கூட எப்பயுமே என்னுடைய டைலாக் ரைட்டாகவும் சரி, என் லைஃபுக்கு தேவையான டைலாக்கும் சரி, நான் எப்பயுமே சொல்லுவேன். படத்தில் மட்டும் இல்லை, என் வாழ்க்கைக்கு கூட முக்கியமாக டைலாக் எப்பயாவது கொடுப்பாரு. மிக அற்புதமாக இந்த விழாவை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அதே மாதிரி சிவகுமார் சார், வெண்ணிலா பற்றி சொல்லிட்டு உங்ககிட்ட பாருங்கள். வெண்ணிலா, நான் ஆனந்தம் படத்தில் வந்து அனுகாசன் கேரக்டருக்காக அட்டை படத்தில் பார்த்துட்டு கேட்டேன் அவங்கள. அப்போ வந்து முருகேசு கல்யாணம் ஆயிடுச்சான்னு நினைக்கிறேன், 2001. சரி, ஆமாம். அப்போ அவங்க வரல. இருந்தாலுமே இப்போ வந்து இப்போ தான் முருகதாஸ் சொன்னார் நீர் அதிகாரத்தை பற்றி. அவங்களாம் எனக்கே தெரியாது, கத்தியில் அந்த முக்கியமான போர்ஷனை பண்ணுறதுக்கெல்லாம் அந்த படம் அது வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் சொன்னார். ஆமாம் ஆமாம், அவ்வளோ அற்புதமான ஒரு ரைட்டர். அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சிவகுமார் சார், அவங்க தான் முழுக்க இந்த விழா நடக்கிறதுக்கான காரணம். அவர் வந்து மிகப்பெரிய ரசிகர், மிகப்பெரிய ரசிகர். அவர் சுஜாதா மேலேயும், கவிதைகள் மேலேயும், ஹைக்கூ மேலேயும், கவிதைகள் மேலேயும் அவ்வளவு மிகப்பெரிய வந்து பற்றோடு இருப்பாங்க. இந்த விழாவுக்கு முழுக்க எங்கள் கூட நின்று இன்னும் என்ன வேணால் செய்யுங்க, எப்படி வேணால் பண்ணலாம், இதுக்காக என்னென்ன நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்துக்கு பண்ணுவாங்க.
அப்புறம் அவர் எதுலேயுமே உள்ளே வர மாட்டாங்க. நீங்கள் உங்களை மதிக்கிறல்ல, நீங்கள் கேப்டன் டைரக்டர் சொல்கிறாரு கேளுங்க அப்படின்னு அவ்வளோ தூரம் முழுசாக எங்களை நம்பி ஒப்படைப்பாங்க. அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ மதிப்பாங்க நம்மளை. அவங்களுக்கும் என்னுடைய எப்பயுமே என் லைஃப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நம்ம அமைச்சர் தான் இப்போ இருக்கார் தமிழ் வளர்ச்சியிலலாம். நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம். அது மாதிரி வேடியப்பன் வந்து டிஸ்கவரி புக் பேலர்ஸ் மூலமாக இது 5வது வருஷமாக இந்த நிகழ்வு ரொம்ப அற்புதமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப இந்த வருஷமாக நான் இந்த புக்குடைய மேக்கிங் எனக்கு வந்து இந்த சைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகு. நிறைய பேர் வந்திருக்காங்க, ரொம்ப முக்கியமானவங்க. ஒவ்வொரு வருஷம் 2 வருஷமாக பரிசு வாங்குகிற சரண் சார், எங்களுடைய எல்லா விழாவிலையுமே முன்வரிசை உட்காந்துருப்பார் எழில் சார், அவர் எங்கேயோ உட்காந்துருக்காரு. ஓகே. அப்புறம் வந்து இந்த விழாவுக்கு நிறைய அப்துல் ஐயா, நம்ம ரகுமான் ஐயா அவங்க ஃபேமிலியில் தான் வந்திருக்காங்க. இந்த விழா ஏன் நடத்தணும் அப்படி முடிவு பண்ணும்போது, நாங்கள் 2-3 தடவை பனையூரில் இருக்கிற ஐயா வீட்டுக்கு போகிறப்போ அது நிகழும்போது தெரியாது அது எவ்வளோ பெரிய நிகழ்வுன்னு. அவ்வளோ பெரிய அற்புதமான நிகழ்வு. என்ன ஒரு எளிமை, என்ன ஒரு குரு தன்மை, என்ன ஒரு ஜென் மனநிலை, எந்த ஆடம்பரமும் இல்லாத, எந்த அலங்காரமும் இல்லாத, எனக்கு அப்படி எளிமையான, அப்படி தான் போய் அவங்கள பார்ப்போம். ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது மோர் வேல்யூபிள் ஃபுட்டேஜ் எங்கள் லைஃப்பில். எங்கள் பிரபுன்னு என் கூட அசிஸ்டண்ட் இருப்பான், அவன் அதை ஷூட் பண்ணான். இப்போ கேட்டால் எங்கே இருக்குது தெரியலன்னு சொல்கிறான். பரவாயில்ல, ஏதோ சம்திங் இருக்கும், ஆனால் எங்கள் நினைவில் இருக்குது. அவருடைய கவிதை எப்பயுமே ஒரு லெவலில் நான் சொல்வேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச 1 வரி 2 வரி கவிதை ஒன்று இருக்கும். ஒரு கவிதை, என்னை சந்திக்க வராதீர்கள், உங்கள் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர் வந்து சினிமாவில் எழுதலை, ஆனால் அந்த ஊரில் இருந்து கவியரங்கம், கவியரங்கெல்லாம் பார்க்கும்போது எங்கள் பெரியண்ணனுக்கெல்லாம் வைரமுத்து தெரியும், வாலியை தெரியும், கண்ணதாசன் எல்லாருக்குமே தெரியும், பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் ஐயா வந்து இந்த மாதிரி கவியரங்க கவிதைகள் அப்போது ஒரு வரி அப்படி சொல்லும் போதே இல்லை, வேறு வேலை பார்த்துருந்தாலும் அவர் யாருன்னு தெரியாட்டினாலும் இவர் யாரா எங்கள் அண்ணன் கேட்டார் ஒரு தடவை. ஒரு கவியரங்க கவிதையில் அவர் வந்து பேசுனது வந்து ரொம்ப ஃபேமஸ், நம்ம பேசியிருக்கோம் அடிக்கடி. இங்கே புதுசாக ஆடியன்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் இருப்பாங்க, அவங்களுக்காக சொல்லலாம். வைகை டேமில் ஒரு கவியரங்கம் நடக்குது, காதல் பற்றியான கவியரங்கம். அதில் சொல்கிறாரு, இதை விட பொருத்தமான இடம் இருக்க முடியாது, வை கை அணை கட்டு. ரொம்ப அந்த டைமிங்கில், அந்த நிமிஷத்தில் எவ்வளோ அற்புதமான கவிதைகள் அவருடைய கவிதைகள்லாம். தென்னிலங்கை வேந்தன் திருநீற்று பக்தன் என்று பொன்னிலங்கை தன்னை எரித்து பொடியாக்கி தந்து விட்டான். பூசிகாடன் அனுமன், அதாவது தென்னிலங்கை வேந்தன் திருநீற்று பக்தன் என்று பொன்னிலங்கை தன்னை எரித்து பொடியாக்கி தந்து விட்டான்னு அனுமன் ஏன் எரிச்சாங்கிறது ஒரு கவிதை எழுதியிருப்பார். அவருடைய ஒவ்வொரு மிக முக்கியமான இலக்கியங்கள்ல இருந்து வர மிகப்பெரிய இதெல்லாம் வந்து சுருக்கமாக அவர் எழுதின ஒன்னொன்றுமே அற்புதமாக இருக்கும். பொன்னகையால் வெண்முத்து பல்நகையால் கண்ணகைதன் கால் நகையால் கழுத்து நகை போய் வாய் நகை இழந்த கதை. கழுத்து நகை போய் வாய் நகை இழந்த கதை எவ்வளோ அற்புதமாக இருக்கு. அப்புறம் வந்து நீர் கவிதை இப்போ தான் ஜெயபாஸ்கர் படித்தார், அதுவும் மிக அற்புதமான கவிதை. அவரை சந்திக்கும் போது நிகழ்ந்த நிகழ்வுகளில் நான் அவர் தான் சொன்னேன், என்னுடைய கைக்கு விழாவுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு என்னுடைய கைக்கு பார்த்துட்டு ரியல் கைக்குன்னு சொன்னான்னு பிருந்தா சொன்னார்ல, அவர் ரொம்ப என்னுடைய கைக்கு பிடிக்கும். நான் அவருடைய கைக்கு எழுதுவது எப்படின்னு சொல்லிட்டு கைக்கு பற்றி நான் அவர் வகுப்படுக்கிறது, அதுக்கு முன்னாடி அவர் எழுதின ஜூனியர் போஸ்ட் அவர் எழுதின அந்த தொடர் படிச்சுட்டு கல்லூரி படிக்கும்போது அது மூலமாக வந்த ஆர்வம் தான் கைக்கு எழுதுறது. இந்த வாட்டி போட்டிக்கு வந்த கவிதைகளில் 3350 கவிதைகளையும் நான் படித்தேன். ஏன் படித்தேன்னா, இந்த பக்கத்து ஆஃபீஸில் விகடன் ஆஃபீஸ் எப்போ 91 நான் ஒரு கவிதை அனுப்புகிறேன், ஒரு போஸ்ட் காலில் இல்லை ஒரு இங்கிலாந்து லெட்டரில், இஸ்திரி போடும் தொழிலாளி வயிற்றில் சுருக்கம்னு எத்தனை கடிதங்கள் வந்திருக்கும். உலகம் மொத்தமாக எத்தனை பேர் அனுப்பியிருப்பாங்க. அதில் என்னோடது மிஸ் ஆயிருந்தா நான் இந்த இடத்துல வந்து நின்றுப்பேனா. அந்த ஒரு கவிதை கொடுத்த கான்ஃபிடென்ட் தான் நம்ம ஏதாவது செய்ய முடியும் நம்பிக்கை, விகடனில் வந்தோடனே ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, அதுதான் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. அதனால் நம்ம எங்கேயுமே ஒரு நல்ல கவிதை கூட இதுலேருந்து வெளியில் போயிடக்கூடாதுன்னு அது ரொம்ப சங்கடம் கொடுத்துச்சு. கைக்குன்னா என்னென்னுமே தெரியல, என்னென்னமோ வருது. 3350 படிக்கும்போது இருக்கிற படிக்கப்போ எனக்கு வந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் போட்டி வச்சு நம்ம நடத்தணுமா, இதை தொடரணுமா, அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஏற்படுற அந்த கணத்தில் மிட்டாய் தின்னுகிறான் சிறுவன்,
வெறுவாயை மெல்லுகிறது நிழல். போட இதுக்காக நடத்தலாம். இன்னும் 1500 இல்லை 2500 10,000 எழுத படிக்கலாம். என்ன எழுதுறாங்க, எப்படி வந்து இதுக்கு எப்படி நம்ம வந்து இதை மிஸ் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒருத்தன் வந்தால் பத்தாதா ஒரு வருஷத்துக்கு? இந்த மாதிரி இன்னொரு கவிதை நிறைய நீங்கள் பரிசு பெற்ற 3 விட்டுருங்க. இந்த ஒவ்வொரு வரையும் நான் சொல்லுவேன், 1 2 3 போட்டாகணும். கடைசியாக வேறு வழி இல்லை. நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்கிட்டையும் கையில் கொடுத்தா நீங்கள் எல்லாருக்குமே ஒரு 1 2 3 இருக்கும். அதனால் சும்மா ஒரு கணக்குக்காக தான் நாங்கள் 1 2 3 அதை எடுத்திருக்கோம். முருகதாஸ் வந்து உட்காந்தோன்னே சொன்னார், ரொம்ப அற்புதமான கவிதைகள்லாம் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லி 2 3 கவிதைகளை படித்து காட்டினார். ரொம்ப நல்லா நம்ம இதில் வந்து நடுவராக இருந்ததில் முக்கியமாக வசந்தா பாலன், ரா கண்ணன். என்னை வந்து லிங்கு அப்படின்னு பேர் வச்சதே கண்ணன் தான். அவர் வந்து நடுவரில் இருந்தார். அவருக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல வசந்த பாலனுக்கு சொல்லிக்கிறேன். மிக இந்த மாதிரி நிகழ்வு வந்து ஒவ்வொரு முறையும் வந்து என் கூட ஜெயபாஸ்கரன் எப்பயுமே எங்கள் கூட இருப்பார். இந்த மாதிரி மேடையில் இருக்க வேண்டியவர் அவரே பர்சனலாக கேட்டுக்கிட்டார், கவியை ஒரே மாதிரி போயிட்டுருக்கு, அதனால் நான் வந்து இந்த வாட்டி நான் வந்து பார்வையாளராக உட்காருன்னு சொல்லி அதுக்காக தான் அவர் உட்காந்துருக்காரு. முதல் வருஷம் வந்து கவிதை வாங்கின அவர் வந்து மலேசியா தான், உங்களுடைய ஊர்லேருந்து தான் ஒரு முருகேஸ்வரர் சொன்னார்ல, வாடியது கொக்கு ஓடியவே எல்லாம் ஜோடி மீன்கள். அதே மாதிரி வந்து 2வது 3வது வருஷத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு கவிதை, தன்னிழலை காடென மெல்ல அசைகிறது கோயில் யானை. இன்னொரு கவிதை, பனிப்படர்ந்த கண்ணாடியில் கண்கள் வரைந்தேன், வலிகிறது கண்ணீர். இது தயாளன்னு ஒரு பையன். அந்த பையன் வந்து என்கிட்ட பேசும்போது, நான் டைரக்டரு, நான் என்ன மாதிரி படம் பண்ணியிருக்கேன், சிவகுமார் சார் மாதிரியே என்னோடய படங்களை பற்றியே பேச மாட்டார் அவரும். அதே மாதிரி அந்த பையன், ஆனால் இன்னைக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கேண்ணா, அவன் ரொம்ப நிதானமாக தான் பேசுவான். என்னப்பா சொல்லு கேட்டால், இல்லைண்ணா இந்த மாதிரி வெளியில் போயிருந்தானா இது பார்த்தனா அப்படின்னு. எனக்கு என்னென்னா, இவன் தானே ரியலாக ஒரு கவிஞன், அவனுக்கு எந்த பெருமைக்கும் இல்லை. அதே மாதிரி வந்து நம்மளை பாராட்டணும், நம்மளை பற்றி பேசணும், எதுவுமே கிடையாது. ப்ளைனாக கரெக்டாக ஒரு கவிஞனாக இருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி கவிதைனா கைக்குனா என்னென்னா, அது வந்து ஒரு தியானமான நிலை. அது அந்த நிமிஷத்தில் வாழ்கிற ஒருத்தங்களால் தான் கைக்கு எழுத முடியும். 3 வரி தான், ஆனால் எவ்வளோ பாசிட்டிவ். முருகதாஸுக்காக நம்ம பல விழாக்களில் சொன்ன ஒரு சில ஒரு கவிதையை சொல்ல நினைக்கிறேன். ஜாப்பனீஸ் கவிதை ஒன்று பல பேருக்கு தெரியுங்க, நம்ம கைக்கு கவிஞர்களுக்கு முருகதாஸ் வந்து தெரியும். அந்த கிண்ணத்தில் அரிசிதான் இல்லையே, கொஞ்சம் பூக்களையாவது நிரப்பி வைப்போம். ஒரு சில கவிதையில் வந்து எத்தனை முறை வந்து கேட்டாலும் படித்தாலும் இந்த மாதிரி ஒன்று நம்ம படைச்சிட மாட்டோமான பெரிய இயக்கத்தையும் ஒரு பாசிட்டிவான மூடையும் கொடுத்துரும். ஐயா சொல்வார், கவிதை எழுதிட்டு விற்று, அதை பற்றி நீ பேசாத, மற்றவங்க பேசட்டும், அதில் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கும். பாதி வேலை தான் ஓகுது, பாதி பக்கத்தை அவங்க திறக்கணும், பாதி வேலை தான் நீ பண்ண போகிற. நான் உண்மையிலேயே அது நிஜம். ஏன்னா நான் ஒரு கவிதையில் இருந்தேன், சுமைதாங்கி கல்லை கடந்து செல்கிறாள் கர்ப்பிணி பெண். எல்லா பாரத்தையும் வைக்க முடியும், அந்த பாரத்தை இறக்கி வைக்க முடியுமா? அந்த அர்த்தம் தான் நான் நினச்சி எழுதுனது. அதுக்கு விளக்கம் சொன்னவங்க ஒருத்தர் சொன்னாங்க, வில்லேஜில் நம்ம அந்த மரபில் ஒரு விஷயம் இருக்குது, கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பத்தோடு இருக்கும்போது இறந்தாதான் சுமதேகம் கல்லை வைப்பாங்களாம். இந்த தகவல் எனக்கு தெரியாது. நம்ம வேலை என்ன, நான் நினச்சது இறக்கி வைக்க முடியாதுல்ல, அந்த ஃபீல் மட்டும்தான் நான் இது தெரிஞ்சு தான் எழுதியிருக்கேன்னு நினச்சவர் என்னை பாராட்டுறாரு. நம்ம செந்தில் மாதிரில ஹவா ஹவா அப்படி நின்றுணும். சொல்லுங்க அவ்வளோதானே, நிஜம் தானே நீங்கள் சொல்கிறதெல்லாம். அந்த ஓவியத்தை பற்றி பேசும்போது தோலா படத்தில் ரியாக்ட் பண்ணுற மாதிரி அமைதியாக இருக்கணும். அது மாதிரி பல விஷயங்கள் அந்த மாதிரி. அது என்னென்னா, நம்ம எழுதலை, நம்ம தொடர்ச்சி, நம்ம ஏதாவது செஞ்சோம்னு சொன்னால் நம்மளுக்கு இருக்கிற எல்லா விஷயமே நம்ம டிஎன்ஏல இருக்க மாதிரி நம்மளுடைய தொடர்ச்சியில் தான் நிகழுது. அது மூலமாக தான் நம்ம எல்லாமே நம்ம செய்கிறோம், நம்மளுடைய அது உள்ளே இருக்குது அப்படின்னு ஐயா சொல்லுவார் ஒவ்வொரு முறையும். அதுமாதிரி நீ யோசிக்கலை, உனக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்து தான் அதெல்லாம் வந்து அப்படி தான் வரும். நான் டிஸ்கஷனுக்காக எங்கேயோ போய் உட்காந்துருக்கேன், கதை பேசுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒன்று வருது. அது வந்தால் உள்ளேருந்து ஒரு ஓலைச்சுவடி எடுக்கிற மாதிரி அப்படி வரும், அப்படி எடுக்கிற மாதிரி வரும். குழந்தைகள் விளையாடும் மரத்தடியில் பழத்தை நழுவ விடுகிறது அணில். இதில் ஒரு சொல் மாறவும் இல்லை, இதுவும் பண்ணவும் இல்லை.
செருப்பில் ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாமல் இறங்கி செல்கிறது எறும்பு. இது கழட்டி போட்டு செருப்பு கழட்டி போட்டு எங்க ஆபீஸ் பக்கத்தில் உட்காந்துருக்க அப்படியே வருது. வைரமுத்து சார் ஏர்லி மணி கவிதை படிச்சார், கூப்பிடுவாரு, கிட்டாதாயின் வெட்டன மரம் மாதிரி இருக்கே அந்த கவிதை அப்படின்னாரு. நம்ம தான் இந்த 3 வரியில இப்போ கவிதை எழுதி நினச்சிட்டு இருக்கோம், ஜப்பானில் அப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஆதி காலத்தை சங்க இலக்கியங்கள்லேயே 4 வரியில 3 வரியில மாபெரும் அற்புதங்கள்லாம் இருக்குது. இந்த கிட்டாதாயின் வெட்டன மர அது ஔவையார். காவினன் கலனே சுருக்கினன் கலப்பை மரங்கோல் தச்சன் மைவல் சிறார் மலுவுடை காட்டகத்தற்றே எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. இது ஔவையார். நீ என்னடா பரிசு கொடுக்குறது லேட் பண்ணுற, நான் வாத்திய கருவிலாம் எடுத்துகிட்டு சுருக்கிட்டு கிளம்பிடுவேன். நல்ல தச்சனுக்கு ஊரில் இருக்கிற எல்லாமே மறந்தான். எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அங்கே வந்துருச்சு. நம்ம மிக அற்புதமான ஆண்டாள் பாடல்களையே ஹைக்கூ தன்மை அப்போதே இருக்குது. ஒவ்வொரு நல்ல ஆண்டாள் பாடல்லையும் அந்த ரிதம் மேலேருந்து இறங்கின மாதிரி இருக்கும், எழுதுன மாதிரி இருக்காது. நல்ல கவிதை எல்லாமே நீங்கள் கண்ணில் பாதி உண்மையாவது இருக்கணும். நான் மேலே போயிட்டு பறவைகளுக்கு எதாவது போடலாமே சொல்லி ஒரு மொட்டை மாடியில் போய் என் கையிலேருந்து கொஞ்சம் அரிசி அப்படி தூக்கி போடுறேன். என் கையில் இருந்து அரிசி போன அந்த கணத்தில் ஒரு கவிதை வந்துச்சு. இன்று நான் பாரதிக்கு விசிறிய அரிசி, இன்று நான் காக்கைக்கு விசிறிய அரிசி பாரதி விதைத்தது. அது அப்படி வரும். அதனால் பாதி உண்மை இருந்தால், முழுசாக உண்மை இருந்தால் அது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமாயிடும். பாதியாவது உண்மை இருக்கணும். இல்லை அந்த மனசோடு நீங்கள் உட்காரும்போது, அன்போடு இருக்கும்போது, பாசிட்டிவாக இருக்கும்போது, நிஜமாக இருக்கும்போது, இது எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது ஒன்று வரும். அதுக்காக நம்ம காத்திருக்கணும். பரிசுக்காக தயவு செஞ்சு எழுதாதீங்க. இது போட்டி வச்சு நடத்துகிற விஷயமே இல்லை. இருந்தாலும் நம்ம இதுக்குள்ளே நம்ம வந்தோம், நம்மளை யாரோ வளர்த்தெடுத்தாங்க, இது ஒரு தொடர்ச்சியாக நம்ம எதை செய்யணுமேங்கிற பேரன்போட, நல்ல நண்பர்களோட ஆசீர்வாதத்தோட, அன்போடு இதை நிகழ்த்திட்டு இருக்கோம். என்னை விட மிக அற்புதமாக பேசுறதுக்கு அமைச்சர் இருக்கார். அந்த உரைக்காக நீங்கள் காத்துட்ருப்பீங்க. நன்றி. இந்த நிகழ்வுக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. இப்போ அமைச்சரோட உரைக்காக நானும் தான் காத்துட்ருக்கேன். நன்றி.